எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவருளையும் நம்மை தோன்றியும் தோன்றாமலும் நம் உடனிருந்தே சிவபெருமானை நோக்கிய பயணத்தில் வளர்த்தெடுத்து வரும் பரமாச்சாரியார்கள் திருவடிகளை வணங்கியும், என்னை விட இந்த சைவத்துறையிலே ஆழ்ந்து கற்ற பெரியோர்களை வணங்கியும், எனக்கு இணையாகவும் என்னை இந்த சைவ நெறியிலே பல செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தொடரக்கூடிய அன்பர்களையும் வாழ்த்தியும் எனது உரையை தொடங்குகிறேன். நமது சைவ சமயத்திலே நமது பரமாச்சாரியார்கள் வழியாக இறைவன் வெளிப்பட்டு பல அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார். ஆனால் நாம் என்ன என்றால் அதை கதை போக்கிலோவோ ஒரு திரைப்பட வரலாறு திரைப்பட கதை போக்கிலேயே பலரும் அதை உணர்ந்து அதை ஆழ்ந்து செல்வதில்லை. மேலோட்டமாக பலர் தெரிந்து வைத்திருக்கிறார்களே ஒழிய நுணுகி ஆய்ந்து அறிந்தவர்கள் வெகு சிலரே. இவைகளெல்லாம், இந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம், இறை வெளிப்பாடுகள் எல்லாம் மக்களிடையே, அதுவும் சைவ பெருமக்களிடையே சென்று நுண்மையாக சேராதது ஒரு பெரிய குறைபாடு, சைவத்தில் ஏற்பட்ட ஒரு குறைபாடு. வழியாக வாழையடி வாழையாக இவைகள் போதிக்கப்படவில்லை. அறியாமை அந்த மக்களோட குற்றம் அல்ல, இது பெரியோர்களால் போதிக்கப்படவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும். இப்ப அற்புத நிகழ்வுகள் என்று எடுத்துக்கொண்டால் குறிப்பாக சிலவற்றை சுட்டினால், திருஞான சம்பந்த பெருமானுக்கு பெருமாட்டி வழியாக பெருமான் அந்த ஞானப்பாலை ஊட்டியது, திருக்கோலக்காவில் கைத்தாளம் கொடுத்தது, மாறன்பாடியிலே சிவிகை அவருக்கு அருளியது, திருப்பாச்சிலாச்சிராமத்தில் முயலகனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை எழுப்பியது, திருச்செங்கோட்டிலே விடம் தாக்கிய, அதாவது விடசுரம் தாக்கிய பொழுது அவற்றை திருநீலகண்டப்ப திருப்பதியும் பாடி நீக்கியது, ஆவடுதுறையிலே 1000 பொன் பெற்றது. இப்படியாக பல அற்புத நிகழ்வுகள், இறையருள் வெளிப்பாடுகள் இந்த ஆச்சாரியார்கள் வழியாக நமக்கு நிகழ்ந்திருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் என்பதை முதலில் உணர வேண்டும். இந்த திருமுறைகள் பாடிய ஆச்சாரியார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சாக்கிரா அதீத நிலையில் நின்றவர்கள். அவர்கள் உயிரறிவில் மேலோங்கின்றி இறைவனே இந்த திருமுறைகளை அருளி இருக்கிறார் என்பதை மக்கள் எல்லாம் உணர வேண்டும் என்ற ஒரு பெருங்கருணையால் இறைவன் இப்படிப்பட்ட அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார். இதை நாம் ஒவ்வொன்றாக எடுத்து கூற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பல காலமாக எனக்கு இருந்து வந்தது. எழுத்து மூலமாகவே கொடுக்கலாம் என்றால் அது வெவ்வேறு செய்திகளை நாம் தொகுத்து கொடுக்க வேண்டியிருந்ததால் அதை நிறைவேறாமலே போய் இருந்தது. இப்பொழுது இறைவரின் திருவருள் கூட்டிவிட்டு அல்லது என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு, திருஞான சம்பந்த பெருமானுக்கு சீர்காழியில் பிரம்மபுரத்திலே ஞானப்பால் வழங்கிய அந்த வரலாறை இன்று எடுத்து கூறலாம் என்று நினைக்கிறேன். திருஞான சம்பந்த பெருமான் திருமுறையை உள்ளே படித்து விட்டு உள்ளே போனால் அடுத்த திருமுறைக்கே போக முடியாது. அவ்வளவு பெருமைகள் அது உள்ளடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெருமானை சேக்கிழார் பெருமான் எப்படி போற்றி வணங்கி அவருடைய வரலாறை தொடங்குகிறார் என்ற பாடலை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருப்பாத மலரை நான் என்னுடைய தடையில் சூடி அவர் இந்த சைவத்துக்கு ஆற்றிய அவரை கருவியாக கொண்டு இறைவன் இந்த சைவத்துக்கு ஆற்றிய திருத்தொண்டுகளை நான் போற்றி பரவுகிறேன் என்று ஆரம்பித்து அப்படி பண்றாரு. இப்ப என்ன இருக்குன்னா, அந்த சீர்காழி அந்தணர்கள் மறையோர்கள் எல்லாமே வேத நெறிகளை வளர்த்து வேத நெறிப்படி வழிபாடுகளை செய்து ஆலயங்களை எல்லாம் பிறந்து இந்த உலகை காத்தவர்கள். அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர்கள் அவர்கள். எல்லையில் புகழார், எல்லையில்லாத ஒரு புகழ் உடையவர்கள். அந்த மரபுல கவுனியர் குல அந்தனராக சிவபாத இருதயர் என்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னன்னா அந்தனர் குடி முதல்வராக இருக்காரு. எந்தவித குற்றமும் இல்லாத அந்த மறைகளை கையகப்படுத்திய அந்த கவுனிய குலம் விளங்குவதற்கு ஒரு நல்ல செப்பு நெறி வழி வந்தவர். அவரோட மனைவியார் பார்த்தீங்கன்னா வாய்ந்த மரபின் பெற்றினா எவ்வளவும் பிறர்க்கரிய பெற்றினார். திருஞான சம்பந்தரை பெறுவதற்கு ஒரு தவம் இருக்கும்னா அவங்க எப்படி தவம் புரிந்தால் எப்படிப்பட்ட பெற்றி இருந்தால் அவர்கள் அது கிடைச்சிருக்கும். பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயருடையார்
கற்பு மேம்படு சிறப்பால் கணவனார் கருத்து அமைந்தார். கணவனார் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துவதுதான் மனைவியின் கடமை என்று சொல்லி, ஏன்னா கணவனார் இறைவனுக்கான பணிகள் செய்கிறாரு, அந்த பணிக்கு ஒத்து இவர்கள் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறந்து இருக்காங்க. 2 பேரோட மரபும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார் பெருமையினார்களாக அப்படி வாழுறாங்க. அந்த சூழல்ல என்ன ஆயிருக்குன்னா, இப்போ உள்ள சூழ்நிலை, இன்றைய காலகட்டத்தில் உள்ள சூழ்நிலை போல இரு புறச்சமயங்கள் இந்த வேத நெறியை அழிக்க வேண்டும், வேத நெறியின் சிறந்தோங்கும் சைவ நெறியை முற்றிலுமாக இந்த மாநிலத்திலிருந்து அழித்து அங்கே வாழக்கூடிய மக்களை எல்லாம் தங்களுடைய சமயத்தில் சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரு பொய் பிரச்சாரங்களை எல்லாம் சொல்லி ஒரு கடுமையாக மன்னர்களே தங்கள் மதத்தை சமயத்திற்கு மாற்றி அப்படியெல்லாம் பெரிய கொடுமைகள் செய்து வருகிறார்கள், பொய் நெறிகளை பரப்பி வருகிறார்கள். இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி எல்லா சமயமும் இறைவனால் வகுக்கப்பட்டவைதான். அந்தந்த சமய நெறியை சார்ந்தவர்கள் அந்த சமய நூல்கள் என்ன நெறிப்படுத்தப்படுத்தியிருக்கிறதோ, எப்படி வாழ வேண்டும், எப்படி இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த நெறியிலேயே அவர்கள் வாழ்ந்தால் எந்தவித கேடும் பிறருக்கு கிடையாது. ஆனால் என்ன செய்கிறார்கள் என்றால், இறைவனுக்கு ஒவ்வாத ஒன்றா இறைவனோட கருத்துக்கு விரோதமாக பிற சமயத்தை தாழ்த்தி அந்த சமயத்தை தம் சமயத்திற்கு மாற்றி உலகெங்கும் தம் சமயமே நிலவ வேண்டும் என்று ஒரு தவறான ஒரு கருத்தால் வரக்கூடிய செயல்பாடுகளால், அதேபோல செயல்பாடுகள் முற்றும் பொழுது இப்படி ஒரு இறைவன் ஒரு ஆச்சாரியாரை பிறப்பிப்பார் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம் திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான் எல்லாம் நமக்கு எழுந்தது. அப்ப என்ன பண்றாருன்னா, இவர் வருத்தப்படுறாரு இந்த சூழ்நிலையில. மேதினி மேல் சமன் கையர் சாக்கியர் தான் பொய் மிகுத்தே. கையர்னா இழி மக்கள்னு அர்த்தம், சமணர்களும் சாக்கியர்கள்னா அப்ப இருந்தவர்கள், அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள்னு அப்படி சுட்டிக்குவோம். மேதினி மேல் சமன் கையர் சாக்கியர் தான் பொய் மிகுத்தே, பொய்யுரைகளே புகழ்றாங்க. அவங்க நூல்ல உள்ள கருத்தை கூட சொல்லாம நமது மதத்தை சமயத்தை இழிச்சி பேசும்போது பொய்களை அவர்கள் புகழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி. அப்ப என்ன சூழ்நிலைன்னா, மறையோர்கள் கூட தொன்று தொட்டு வரக்கூடிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்று வித்தாக இறைவனால் அருளப்பட்ட அந்த வேத நெறியிலிருந்து விலகி அதிலேயே அருகி போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்ப உள்ள மறையோர்கள் அப்படிதான் இருக்காங்க, அப்ப அப்படிதான் இருந்தார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி அருமறை வழக்கம் அருகி அறநடியார்பால் பூதி சாதனம் போற்றல் பெற செய்யாது ஒழிய கண்டு ஏதமிழ் சீர் சிவபாத இருதயர்தாம் இடர்ந்தார். அறநடியார்களாக இருக்காங்களே அவர்களே திருநீற்றின் பெருமையை அறியாமல் அவர்களே திருநீரை முற்றிலுமாக அணிவதில்லை. இதெல்லாம் பெரிய வருந்தத்தக்க செய்தி. இந்த மொழி நீர் நாங்கெல்லாம் தெரியாமலா அணிகிறோம். ஆச்சாரியர்கள் எப்படிலாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ஆச்சாரியர்கள் வழியா இறைவன் எப்படியெல்லாம் உணர்த்திருக்கிறார். இது என்னன்னா, வழி வழியாக சைவ குல மரபுல வந்தவர்கள் கூட மொழிநீர் அணியறதில்லை. அவர்கள் திருமணத்துக்கு போனோம்னா ஒரு 10 பேர் மொழிநீர் அணிஞ்சிருக்காங்க, பெண்கள் ஒரு 4 பேர் அணிஞ்சிருக்காங்க, மீதி பேர்லாம் சில பேர் கீற்றா அணிஞ்சிருக்காங்க. 1000 பேர் வராங்கன்னா 700 பேர் நெத்தியில உங்களுக்கு அடையாளமே கிடையாது, அவர்கள் யாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமே கிடையாது. அப்படிலாம் ஒரு இழிநிலை இன்னைக்கு நிலவி வருது. இது வெக்கக்கடான ஒரு விஷயம். ஆனா இதை சுட்டி காட்டி தான் ஆக வேண்டும். யாருமே சுட்டி காட்டலன்னா எப்படிதான் உணர்த்தணும். 100 பேர் இதை கேட்டாங்கன்னா 10 பேர் உணர்ந்து திருந்தி அந்த நலனை எய்தினார்கள். திருநீற்றை அணியக்கூடிய நலனையும் 5 எழுத்து ஓதக்கூடிய நலனையும் ருத்ராக்க காப்போட நலனையும் அடைந்தார்கள்னா அதே பெரிய விஷயம் தானே. அப்படிப்பட்டு பாத்தீங்கன்னா, பூதி சாதனம் போற்றல் பெற செய்யாது ஒழிய கண்டு, அந்த விபூதிங்கிற அந்த இறைவன் சிவமே விபூதியா இருக்கார் இல்லையா, அது நலனை விளைவிக்கிறது இல்லையா, அது காப்பு கிடையாது, அந்த வாழ்க்கைக்கு காப்பு கிடையாது. இறைவனே நம்ம மேல இருந்து உடல்ல இருந்து காப்பு செய்வது அறியாம போற்றல் செய்யாது ஒழிய கண்டு ஏதமிழ் சீர் சிவபாத இருதயர்தான் இடர்ந்தார். என்ன பண்றாரு, எந்தவித குற்றமும் இல்லாத சிவபாத இருதயர் ஒரு மெய்யடியார், அவருக்கு மனசுல இடர் ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது. இப்ப நம்மில் பலர் வருத்தப்படுறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியோர்கள் பலர் இப்படிலாம் போயிட்டு வருத்தப்படுறோம். இளையோர்களையும் மெய்யடியார்களாக இருக்கிறவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. எல்லா நிலையில உள்ளவர்களையும் மெய்யடியார்களாக தன்னுடைய சுயநலம் எதுவுமின்றி சைவத்துக்காக, இந்து சமயத்துக்காக, இந்திய நாட்டை காக்க வேண்டும் என்ற நோக்கிலே செல்லக்கூடியவர்கள் எல்லாருமே மனசுல இடர்றாங்க. அப்ப என்னன்னா, திக்கற்றவருக்கு தெய்வமே கதின்னு இதற்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று அவர் நினைக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் இது உதாரணம். இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறத தவிர வழியே கிடையாது. இந்த தீதெல்லாம் அகல வேண்டும் என்றால்
இந்த தேசத்துல வந்து ஏற்படக்கூடிய இந்த சமய நெறியில ஏற்படக்கூடிய சமய நெறிக்குள்ளே உள்ளவர்களே வந்து சமயத்துக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த தீதெல்லாம் நீங்க வேண்டும்னா இறைவனை வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணா ஒரு நன்மை விளையுங்கிறதுக்கு இந்த வரலாறு வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, மனையறத்தில் இன்பமுறு பெறுவான் விரும்புவார், அணைய நிலை தலை நின்றே ஆடிய சேவடி கமலம் நினைவுற முன் பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனைமணி பூன் காதலனை பெறப்போற்றும் தவம் செய்தார். என்ன அற்புதமான பாட்டு. குழந்தை பேரு, மக்கட்பேரு, நன்மக்கட்பேரு வள்ளுவரே அழகா எழுதியிருக்காரு. நிறைய நமக்கு வந்து நன்மக்கள் பேரை பத்தி சொல்லியிருக்காரு. அப்ப வந்து என்னன்னா ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த குழந்தை எப்படி வேணும்னா இந்த பரசமயத்தெல்லாம் நிராகரித்து நீராக்கிடணும், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடக்கூடிய அப்படிப்பட்ட வந்து குழந்தை வேணும்னு நினைக்கிறாரு. அதற்காக அவர் என்ன செய்யறாரு, அணைய நிலை தலையை நின்றே ஆடிய சேவடி கமலம் நினைவுற என்ன பண்றாரு, எனக்கு குழந்தை வேணும்னா என்ன செய்யணும், இறைவனை வந்து சரணாகதி அடைகிறாரு. அந்த ஆடிய சேவடி கமலம் இருக்குது, அந்த தூக்கிய திருவடியை அதை அப்படியே வந்து சிந்தையில தலையில வச்சு போற்றி பரவி இறைவனை வந்து வேண்டாரு, எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பேரை கொடுன்னு. நம்ம குழந்தை பேர் இல்லாதவரெல்லாம் இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், முதல்ல வந்து புரிந்து கொள்ளுங்கள். மற்ற வைத்தியம் பார்க்குறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, என்னென்ன முயற்சி பண்றீங்க, அதெல்லாம் வேற. முதல்ல இறைவன்கிட்ட வேணுனீங்களா, நல்ல வந்து இறைவனோட இதை சரணடைந்து மெய்யடியாராகி பொய்யெல்லாம் நீக்கி இறைவா எங்களுக்கு வந்து நீங்க எப்படியாவது ஒரு குழந்தை பேரை வந்து அருள வேண்டும், ஒரு நன்மக்கள் பேர் எங்களுக்கு வந்து வேணும், உங்களுக்கு உன் மேல அன்புடையவனாகவும் வலிவு உடையவனாகவும் நல்ல அறிவு உடையவனாகவும் ஆற்றல் உடையவனாகவும் உள்ள குழந்தையோ ஒரு பெண்ணையோ எனக்கு நீங்க வந்து கொடுக்கணும்னு நம்ம வந்து வேண்டிக்கணும். இப்படி யாரை வேண்டிக்கணும், இறைவனை வேண்டிக்கணும். எப்படி வேண்டிக்கணும், இறைவனை சரணடைந்து அவருடைய திருப்பாதத்தை தலையில வைத்து 5 எழுத்து ஓதி நீரடிந்து திருமுறைகளை எல்லாம் படிச்சு அந்த சைவ நெறிகளை வந்து ஒழுகி வணங்கினா கண்டிப்பாக கிடைக்கும். நான் பல அனுபவங்கள்ல நானே பார்த்திருக்கேன். பலருக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி அவங்க அனுபவத்துல அதெல்லாம் கொண்டு வந்து அவர்கள் அந்த பயன்கள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அப்ப என்ன பண்றாருன்னா பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனைமணி பூன் காதலனை பெறப்போற்றும் தவம் புரிந்தார். அப்படிப்பட்ட அணிகலன்கள்லாம் அழிந்து கொண்டு வீட்டில் வந்து விளையாடக்கூடிய ஒரு நல்ல தன்னுடைய அன்புக்குரிய ஒரு குழந்தையை வந்து பிறக்கணும்னு சொல்லி அவர் வந்து வேண்டுகிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா அந்த அம்மாவுக்கு இறைவன் இவர் வேண்டினபடியே இறைவன் வந்து அருளிடுறாரு. அந்த அம்மா வந்து திருமணி வயிறு வாய்க்கை பெறுகிறார். ஒரு சித்திரையில வந்து திருவாதிரை நாள்ல அருக்கன் முதல், அதாவது சூரியன் முதல் கோள்கள் எல்லாம் உச்ச நிலையில இருக்கும்போது மிகவும் ஆற்றலுடைய ஒரு சூழல்ல அந்த சித்திரை திருவாதிரை நாள்ல அந்த குழந்தை வந்து பிறகுறாரு. அந்த பிறப்பை பத்தி நல்ல அற்புதமாக சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அவம்பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலா பரசமயம் பவம்பெருக்கும் புரைநெறிகள் பாழ்பட நல் ஊழிதரும் தவம்பெருக்கும் சண்பையிலே தாவில் சர அசரமெல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார்னு சொல்லி திரு அவதாரம் செய்தார்னு சொல்றாரு. எதற்காக பண்றாரு, அவம்பெருக்கும் அவத்தையே வந்து பெருக்கக்கூடிய பொய்நெறிகளையே பெருக்கக்கூடிய அமன் முதலா பரசமயம், அமன் சமண சமயம் மற்ற மதங்கள்லாம் பௌத்த சமயம் இருந்திருக்கு, மற்ற மதங்கள்லாம் இருக்கும். அவம்பெருக்கும் புல்லறிவுன்னா அறிவே இல்லாத தனன்னு அர்த்தம், அறிவே இல்லாதன்னு அர்த்தம். புல்லறிவின் அமன் முதலா பரசமயம் பவம்பெருக்கும் புரைநெறிகள் பாழ்பட. பவம்பெருக்குன்னா பிறப்பை வந்து தொடர செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த சமயங்களை நீங்க வந்து பிறந்து வளர்ந்து இருந்து வாழ்ந்து இறந்து பிறந்து இருந்து வாழ்ந்து இறந்து இப்படியே வந்து பல பிறவிகளை வந்து பெருக்கக்கூடிய பவம்பெருக்கும் புரைநெறிகள், அதாவது தகாத நெறிகள், ஒவ்வாத நெறிகள், இவைகள்லாம் வந்து பாழ்பட, அவைகள் எல்லாம் அழிய நல் ஊழிதரும் தவம்பெருக்கும் சண்பையிலே தாவில் சர அசரங்கள் எல்லாம். தவம் பெருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியிலையும் ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் அந்த சண்பைங்கிற 12 பேருடைய அந்த சண்பையில வந்து தவமே வந்து பெருகி இருக்கக்கூடிய சரம் அசரம், அதாவது அசையக்கூடிய பொருள் அசையாத பொருள் எல்லாத்துலயுமே வந்து சிவம் தான் அங்க இருக்குன்னு சொல்லி அப்படி வந்து சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கக்கூடிய சிவமே மயமாகவே ஆக்கக்கூடிய ஆற்றல் உள்ள நமது பிள்ளையார் அங்க வந்து திரு அவதாரம் செய்தார்னு சொல்லி அற்புதமாக அதை வந்து பாடியிருக்காரு. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அப்படி அந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை வளர்றது உரிய சடங்குகளை எல்லாம் அவர்கள்லாம் வந்து செய்யறாங்க. செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா இந்த குழந்தைக்கு வந்து எது காப்பு அப்படின்னு சொல்லி அனுபவிக்கணும்ல. நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் கட்டுறோம்ல, முதல்ல என்ன பண்ணுவாங்க, வேற ஏதோ
இதெல்லாம் கட்டுவாங்க. இந்த வெள்ளருக்குல இருந்து கயிறு திருச்சியெல்லாம் கட்டி காப்பு பண்ணுவாங்க. அப்புறம் பொட்டுகள் இடுறது, சில சாந்துகள் இப்படிலாம் வந்து காப்பு செய்வாங்க. அப்படிலாம் இருப்பாங்க. ஆறுளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேரு உலகினுக்கு என வரும் பெரியவருக்கு. ஆறுளவு செய்ய சடையாரோட அருளால என்ன ஆயிடுதுன்னா, இது இவர் வந்து உலகத்துக்கு கிடைச்ச பேருன்னு வந்து அந்த பெரியவருக்கு, அந்த குழந்தைய பெரியவர்னு சொல்றாரு. வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார். இந்த குழந்தைக்கு வேற ஏதாவது அதை கட்டணும், இதை கட்டணும், கையில் ஏதாவது கட்டணும், இதற்கு வந்து பிற துஷ்ட தேவதைகளோ மற்றவர்கள இருந்து வந்து எந்த வித துன்பமும் வரக்கூடாதுன்னு ஒரு காப்பு செய்யணும்னு குடும்பத்தில் குழந்தைக்கு விரும்புவாங்கல்ல. வேறு பல காப்பு மிகை என அவை விரும்பார். நீரு திரு நெற்றியின் மேல் நிறுத்தி நிறைவித்தார். என்னன்னா திருநீற்றின் பெருமையை எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்ல முடியுமோ சுட்ட முடியுமோ சொல்றாரு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எந்த காப்புமே வேண்டாம், என் குழந்தைக்கு திருநீறு அணின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து அந்த 16 நாள் இந்த இதெல்லாம் நிறைவடைகிற அந்த நேரத்திலேயே வந்து அவங்க வந்து செய்யறாங்கன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம், எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு. நாமெல்லாம் பின்பற்ற வேண்டியது. குழந்தைக்கு லேசா சிவாயனம்னு சொல்லி இறைவனோட திருவருளை வந்து போற்றி அந்த குழந்தைய வந்து காப்பு செய்யணும்னு சொல்லி அந்த திருநீரை காப்பாக அணிவித்தார் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுது, இந்த குழந்தை வளருது, 2 ஆண்டு நிறைஞ்சி 3வது ஆண்டு வருது. அப்போ வந்து இந்த குழந்தைக்கு என்னன்னா, முன்னாடியே வந்து அந்த சிவலோகத்தில் இருந்த அந்த நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வருது. இதை வந்து திருத்துருத்தி பதிகத்தில் சொல்லியிருக்காரு. சாமிகிட்ட வந்து வேண்டாரு, துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய். துருத்திங்கிற திருத்தறதுல இருக்கக்கூடிய பெருமானே, நான் இந்த உலகில வந்து துறக்கிறதுக்கு எனக்கு சொல்லு, துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய். திருந்தடி மறைக்கிலாது இருந்த என்னை மையல் செய்து இம்மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்படும் உடம்பு பட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்ன. என்ன அகச்சான்றா ஞானசம்பந்தர் சொல்றாரு. திருந்தடி மறைக்கலாது, சிவலோகத்துல உன்னோட திருவடியே வந்து மறக்காம அந்த பேரின்பத்திலேயே தான் நான் தெளிச்சிருந்தேன். திருந்தடி மறைக்கலாது இருந்த என்னை மையல் செய்து இம்மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்படும் உடம்பு பட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே. நான் என்ன வந்து தவறு செஞ்சேன், என்னை ஏன் வந்து இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நோய்க்கும் உடைய இந்த பிறவியை கொடுத்து இந்த பூமியில வந்து பிறக்க செய்தீர்கள் என்று இறைவனை வேண்டுகிறார். இதிலிருந்து நாம் ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது ஆச்சாரியார்கள் எல்லோருமே வேத நெறியை தமிழ் நெறியில் வளர்த்தெடுக்க சிவபெருமானாலேயே சிவலோகத்தில் பல நிலையில் இருந்தவர்கள், சாலோகம், சாமீபம், சாரூபம் என்ற நிலையில் இருந்தவர்களை தான் இங்கே அனுப்பியிருக்கிறார் என்ற கருத்தை நாம் வந்து இதிலிருந்து உய்த்து உணர வேண்டும். இப்படி இப்ப உள்ள நாளிலே அவ்வப்போது இறைவன் நினைவு வந்து இந்த குழந்தை அழக்கூடிய நாளிலே, ஓரொரு கால் அழக்கூடிய நாளிலே ஒரு நாள் என்ன செய்கிறார், வேத விதிப்படி நீராடுவதற்காக அவரது தந்தையார் சிவபாத இருதயர் அந்த ஆலயத்தில் உள்ள அந்த புனித தீர்த்தத்தை நோக்கி செல்கிறார். தீர்த்தன் சிவலோகன் என்று சொல்லுவார்கள். தீர்த்தமே சிவ வடிவாக இருக்கிறார் என்று நாம் ஆலயத்திற்கெல்லாம் செல்லும் பொழுது அந்த தீர்த்தத்தையும் அந்த புனித தீர்த்தத்தையும் பார்த்து ஒரு வணக்கம் செய்ய வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் பல ஆலயங்களில் தீர்த்தங்கள் இருக்கிறது, பல ஆலயங்களில் நீரே இருப்பதில்லை, சரியாக பராமரிப்பதில்லை, அப்படியெல்லாம் இருக்கிறது. அதை தொட்டாவது கால்படாமல் கையாலாவது தொட்டாவது ஒரு துளி எடுத்து தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு விரலால் தொட்டு நாவில் வைத்துக்கொண்டு தலையில் வைத்துக்கொண்டு நாவில் வைத்துக் கொள்வது வழக்கம். அதை நான் செய்து கொண்டு வருகிறேன். அப்படி அவர் அந்த தீர்த்த நீராட போகும்பொழுது இந்த குழந்தை என்ன செய்கிறது, அழுகிறது. நானும் வந்து உங்களோட வருவேன், நீராட செல்லும் இடத்துக்கு வருவேன் என்று அழுகிறது. முடியாது, நீ வரக்கூடாது என்று மறுக்கிறார். உடனே சலங்கை குலுங்க காலால் ஆடி நான் வழிவேன் என்று அடம் பிடிக்கிறது. சரி, அப்படி என்றால் வா என்று தந்தையாரான சிவபாத இருதயர் அந்த குழந்தையை இந்த திருக்குளத்துக்கு எடுத்துச் செல்கிறார். திருக்குளத்தில் கரையில் வைத்துவிட்டு நீராடுவதற்கு இவருக்கு சற்று அச்சமாக இருக்கிறது. எப்படி இந்த குழந்தையை விட்டுவிட்டு நாம் நீராடுவது என்று அச்சமாக இருக்கும் பொழுது உடனே ஒரு காப்புணர்வு தோன்றுகிறது. அங்கே சிகரத்திலே அம்மையப்பராக இருக்கக்கூடிய அந்த பெருமானையும் பெருமாட்டியும் பார்த்து இந்த குழந்தையை காத்தருளுமாறு வேண்டி நீராடச் செல்கிறார். எந்த அளவுக்கு இவருக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாம் வந்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும் என்றுதான் இப்படி இந்த வரலாறுகள்லாம் நிகழ்த்தி வைத்திருக்கிறார் இறைவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனையும் இறைவையாரையும் தோணி சிகரத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அவர்களை
அந்த சுதையாக இருக்கக்கூடிய அந்த திருவுருவங்களை பார்த்து இந்த குழந்தையை காத்தருளுமாறு வேண்டி காப்பு செய்து நீராடச் செல்கிறார். நீராடச் செல்லும் பொழுது என்ன செய்கிறார், நீராடி விட்டு அகமருடம் என்ற ஒரு முறை இருக்கிறது. நீராடுதலிலே தண்ணீரிலே சற்று நேரம் மூழ்கி இந்த மந்திரங்களை சொல்வது, அதை மிகவும் விரும்பி செய்பவர் நமது சிவபாதீர்த்தையர். அப்பொழுது என்ன செய்கிறார், நீரில் மூழ்கி அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கும் பொழுது திடீரென்று இந்த குழந்தை பார்க்கிறார், தந்தையை காணும். தந்தையை காணும்ன்றவுடனே லேசா ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. அப்படியே அழுறாரு. அழும்போது என்ன ஆயிடுதுன்னா முந்தைய உணர்வு வருது. சிவலோகத்தில் தான் இருந்து தான் அங்கிருந்து பிரிந்து இங்க அனுப்பப்பட்ட அந்த உணர்வும் வருது, கலந்து வருது. பொறுமி அழுறாரு. பொறுமி அழும்போது இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? அந்த அவரோட திருவுருளால் தான் இந்த நிகழ்வே நடக்குது. இறைவனோட திருவுருளால் தான் இது நடக்குதுன்னு முன்னாடி அதை சுட்டியிருக்காரு. உடனே அந்த மலைவெள்ளியுடன் தானுமாக விடியின் மீது ஏறி அந்த குளக்கரைக்கு வருகிறார். அந்த அம்பிகையை பார்த்து, உன்னுடைய பாலை பொன்வளத்தில் கலந்து இந்த குழந்தைக்கு ஊட்டு என்று சொல்கிறார். அம்பிகையும் இந்த குழந்தையோட அழக்கூடிய கண்மலரை நீரை துடைத்து எண்ணறிய சிவஞானத்தை குழைத்து தன்னுடைய திருமலை பாலை கறந்து பொன்வெள்ளத்திலே எண்ணறிய சிவஞானத்தை குழைத்து, அதான் அடிசில் என்ற சொல்லால் சொல்லப்பட்டிருக்கிறது. பால் என்று சொல்ல, அடிசில்னு சொன்னா பொதுவாக போனகம் உணவுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பால் என்று குறிப்பிடாமல் எண்ணறிய சிவஞானம் குழைக்கப்பட்டு அந்த பாலை இந்த குழந்தையிடம் கொடுத்து குடி என்று குடிக்கிறார். அந்த குழந்தை அதை பருகிறது. இதில் என்ன நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், முன்னதாக சிவலோகத்தில் கிரியை நிலையில் இருந்தவர் ஞானசம்பந்தர். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியை நிலையில் இருந்தவர் நமது திருநாவுக்கரசு பெருமான். அதனால்தான் அவர் உழவார பணியை முதலில் தொடக்க நிலையில உள்ளே மக்களை எல்லாம் இறைபணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த நெறியை முதன்மையாக வைத்து போதித்து, இவர் கிரியை நெறியில் இருந்தவர். கிரியை நெறியிலிருந்து யோக நெறியை நாடக்கூடிய நிலையிலே அங்கே இருந்தவர். அவருக்கு இப்பொழுது என்ன செய்யறாருன்னா, எண்ணறிய சிவஞானத்தை குழைத்து சிவஞான சம்பந்தராக்கிறார். இந்த பாலை இந்த குழந்தை உண்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா, இது சிவஞான சம்பந்தராகவே ஆகிவிட்டார் என்று சேக்கிழார் பெருமான் அது நமக்கு சிறப்பித்து சொல்லுவாரு. உடனே என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு இறைவனும் இறைவியும் மறைஞ்சிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் தந்தையார் கரையின் மேலே ஏறி வர்றாரு. பார்க்கும்பொழுது குழந்தையோட உதட்டில் இந்த பால் இருக்கு, பாலுப்பட்ட கரை இருக்கு. அந்த கரையை பார்த்தோன்னா, ஆகா, யாரோ பால் கொடுக்க தகுதி இல்லாத நபர்கள் இந்த குழந்தை நம்ம அகமரோட செய்து கொண்டிருக்கும் பொழுது, மந்திரம் ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தை அழுதிருக்கிறது, யாரோ தகாதவர்கள் பால் கொடுத்து விட்டார்களோ என்று ஒரு அச்ச உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. சுகாதாரம் இல்லாதவர்கள் கொடுத்து விட்டாரோ என்ற உணர்வு. உடனே யார் கொடுத்த பாலை நீ உண்டாயின்னு சொல்லி கேட்கிறார். கேட்டு ஒரு குச்சி, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குச்சி அடிக்க போறது மாதிரிக்க, யார் கொடுத்த பாலை நீ குடிச்சே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்த குழந்தை என்ன செய்யுது, அப்படியே ஒரு கையை விரலால தூக்கி அந்த தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாட்டியும் பெருமானம் இருக்காங்களா அவங்கள காமிச்சு அடையாளம் காமிக்குது. தோடுடைய சிவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுழலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன்னு சொல்லி அந்த தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானியும் பெருமாட்டியும் பார்த்து அடையாளம் காட்டி இந்த குழந்தை சொல்லுது. அப்ப என்ன இதுக்கு உணர்வு ஏற்படுதுன்னா, யாவருக்கும் தந்தை தாய் ஆகிய சிவபெருமான் இப்படி இந்த குழந்தைக்கு அதனால அளித்தாரு. அதனால ஆளுடைய பிள்ளையார் என்று, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளையார் என்று சொல்லப்படுகிறாரு. அதனால சிவஞான சம்பந்தராக இனார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறாரு. அப்ப இப்ப என்ன உணர்வு ஏற்படுதுன்னா, இந்த குழந்தைக்கு சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தானடைந்தார் அந்நிலையில்னு சொல்லி அந்த நிலையை சொல்றாரு. இந்த பாலை குடிச்சோன்னா, ஏற்கனவே கிரியை நிலையிலிருந்து கிரியைகள் செய்து கொண்டிருந்த குழந்தை, யோகத்தை நாடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க, இப்ப ஞானத்தையே ஊட்டிடுறாங்க. சிவஞானத்தையே, எண்ணறிய சிவஞானத்தை அம்மா பாலில் கலந்து குழைத்து ஊட்டிடுறாங்க. ஊட்டின உடனே சிவஞான சம்பந்தர் ஆயிடுறாரு. அப்ப என்ன ஆயிடுதுன்னா,
என்ன விளைவு ஏற்படுது இந்த குழந்தைகிட்டனா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அதுதான் நம்ம முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த தூக்கிய திருவடியை நினைங்க, சிந்திங்க, இதையும் அதிகம் கொண்டு பொறுத்துங்க அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்போ என்னன்னா, சிவபெருமான் திருவடி நமக்காக உருவம் ஏற்று வந்திருக்கிறாரு இறைவன். அவருக்கு உருவமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நமக்காக நம்ம பற்றி பிடிப்பதற்காக ஒரு அடையாளமாக உருவம் ஏற்று வந்திருக்கிறாரு. அந்த இருக்கக்கூடிய அப்படி உருவம் எடுத்து வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடியை நீ சிந்தி, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அந்த இறைவனுடைய திருவடி சிந்தையராக இடையராது நாம இருந்தோம்னா திருப்பெருகக்கூடிய எல்லா திருப்பெருகுறதுன்னா இங்க என்னன்னா சிவபெருமானோட திருவடியை எய்தி வைக்கும்னு அர்த்தம். அந்த இடத்துல அப்படி எடுத்துக்கணும். திருப்பெருகன்னா அந்த லௌகீகத்தில் உள்ள இந்த மாயா காரியங்கள்ல உள்ள பொருள்கள் கிடைக்கணும் அப்படி எடுத்துக்க கூடாது. அது எளிய முறையில் உள்ளவர்கள் பற்றுவர்கள் இது பண்ணுவாங்க. சிவனடியே ஏகாரம் உறுதி பொருளாக சொல்றாரு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். அந்த சிவஞானத்தை நீ எழுதிட்டீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா, பவம்னா பிறப்பு, பிறப்புல இந்த இறந்து பிறந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பவத்தை அறமாற்றி அந்த பேரின்ப நிலையை எய்து செய்யிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். ஓமையிலா கலைஞானம். எந்த கலைஞானத்தை 64 கலைகள் இருக்கு இல்லையா, இந்த மாயா காரியங்கள் விளைவுகளாக இருக்கிறது. ஒரு டாக்டரா போறாரு, இன்ஜினியரா போறாரு, பெரிய விஞ்ஞானியாக போறாரு. இப்படிலாம் பல கலைகள் எழுதி வைக்குது. இல்ல பெரிய நாட்டியத்துல சிறந்தவரா இருக்காரு, பாட்டுல சிறந்தவரா இருக்காரு, இசையில சிறந்தவரா இருக்காரு. இதெல்லாம் உலகியல் கலைகள், இந்த மாயா காரியங்களோட விளைவாக வந்த கலைகள். இவைகளெல்லாம் தாண்டினது. ஓமையிலா கலைஞானம். அந்த திருப்பெருகு சிவஞான சிவபெருமான் திருவடியை எய்து வைக்கக்கூடிய அந்த திருவடி நினைக்கக்கூடிய பாங்கு இருக்குது. அது ஓமை எந்த கலைஞானத்தாலையும் ஓமிக்க முடியாது. ஒருவராலும் ஓமிப்பதை ஒப்பதோர் நிலையுடையவர் அந்த சிவபெருமான். அந்த நிலையை அடைய செய்யக்கூடியது. உணர்வறிய மெய்ஞானம். இந்த உலகில் கொடுக்கப்பட்ட கருவிகளாக இந்த உயிருக்கு கொடுக்கப்பட்ட அகக்கருவி, புகக்கருவி, மெய்வாய், கண்மூக்கு, செவி, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்குல்ல, இவைகளால் ஒன்று கூடிய அந்த உணர்வால அறிய முடியாது. அதெல்லாம் தாண்டி எட்டினவன் இந்த உயிர் நேரடியாக தானாகவே அறிய செய்வார். இந்த உயிர் அறிவுடைய பொருள். அஞ்ஞானம் அறவே நீங்க பெற்றால் உயிர் தானாகவே இறைவனை பற்றி அறியுங்கிற கருத்து இந்த இடத்துல சொல்றாரு. உமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். தவமுதல்வர்னா முன்னை பிறவியிலேயே பல பிறவிகளில் தவம் செய்து சிவலோகத்தில் எய்தி சிவலோகத்திலேயே திருந்தடி மறக்கிலாது அந்த பேரின்பத்திலே திளைத்திருந்த அந்த குழந்தை. ஊமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். தவமுதல்வர் சம்பந்தர். தவத்தின் முதன்மையானவராக இருந்த சிவபெருமானோட திருவடி ஞானத்தை அடைய தகுதியுடையவராக இருந்த அந்த சம்பந்தர் தாம் உணர்ந்தார். அந்த ஞானத்தை உணர்ந்தாரு, சிவஞானத்தை உணர்ந்தாரு. அப்போ என்ன நிகழ்ந்தது? எப்பொருளும் ஆக்குவான் ஈசன் எனும் நினைவு. இதுதான் முக்கியமான ஒரு தொடர். சாதாரண தொடர் கிடையாது. எதுவுமே நமக்கு செயல்பாடு கிடையாது. இங்க பொம்மலாட்டம் தான் நடக்குது. இறைவன் தான் செயல்படுத்துறாருங்கிறது முதல்ல புரிஞ்சிருக்கணும். எப்பொருளும் உலகத்துல நீ எதை பாக்கறியோ, எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனர்கள் தான் விளையாட்டதேன்னு திருமூலர் சொல்லுவார். எல்லாமே பார்க்கறது பூரா சிவன் தான். எல்லாத்துலயும் சிவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து இயக்குறாரு. ஆக ஆக்குவது என்னன்னா, எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும், அப்பொருள் தான் ஆளுடையார் அடியார் எனும் அறிவும். இப்படியால் இதுவன்றி தம்மிசைவு கொண்டு இயலும் துப்புரவு இல்லார் துணிவு துகளாக சூழ்ந்தெழுதார் என்று சொல்லி ஞானசம்பந்தரோட நிலையை சொல்றாரு. முதல்ல என்ன ஆயிடுதுன்னா, எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே என்ன நினைவோம். இந்த மாயை விரித்து விட்டு இந்த சர்வ அண்டங்களையும் படைக்கக்கூடியவர், எல்லாத்தையும் ஆக்கக்கூடியவர் ஈசனேங்கிற அந்த உணர்வு. இறைவனா இல்லாம இந்த ஈசனேன்னு குறிக்கிறத நம்ம என்ன பண்ணணும், அந்த உருவமே இல்லாம பராசக்தி பரபிரமமா இருக்கிறாருல, தன்னை பராசக்தியை பிரிக்கும் போது பேரருவமாக வெளிக்குள் வெளி கிடந்து இருக்கக்கூடிய அந்த பரசிவம் இருக்காரு, அவரை தான் இங்க ஈசன் குறிக்கிறார். எப்பொருளும் ஆக்குவான்னா அவர் தான் நமக்காக இந்த மாயை விரித்து விட்டு அதுல சுத்த மாயா பவனத்துல ஒரு உருவம் எடுத்துடுறாரு. அப்பொருள் தான் ஆளுடையார் அடியார் எனும் அறிவும். அந்த பொருள் என்னன்னா, அந்த ஆளுடையாராக இங்க உருவமாக எடுத்து வருகிறார்கள். இந்த உலக உயிர்களை எல்லாம்
தன் உடல் போல அவர்களுக்கெல்லாம் உடல் கொடுத்து அந்த தன் உருவ போல கொடுத்து அந்த உருவத்தை தாங்கி வருகிறார்கள் அந்த ஆளுடையார், ஆட்கொள்ளக்கூடியவர். அவரை பற்றி நிற்கிற அடியார் எனும் அறியும். இது என்னடா பொருள் அப்படின்னு சொன்னா, எப்பொருளும் ஆக்குவான் நீ சொன்ன, எதற்காக இதை ஆக்கினார்னா, இந்த உருவ திருமேனியை ஆக்கியவரே அந்த பரபிரமமாகிய சிவபெருமான் அந்த உருவ திருமேனியை தாங்கி இங்கே வந்து அடியார்களை ஆட்கொள்றாரு. அப்ப அவரால் ஆக்கப்பட்ட பொருள் என்னன்னா, அடியார்களாக்கி தன்னோடு வந்து இந்த உயிர்களை வந்து இயைத்து அந்த சாயுஜ நிலையை கொடுக்க வல்லவர். அப்ப வந்து ஆளுடையாரும் அவரை பற்றி நிற்கக்கூடிய மெய்யடியார்களும், முதல்ல புரிஞ்சுங்க, அடியாறு அப்படின்னா பொதுவு, இதுல மெய்யடியார்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அனுபவத்திலேயே. யாரு மெய்யடியாரு, யாரு மெய்யில்லாத அடியார். மெய்யின்னா உடல்னு ஒரு பொருள் இருக்கு, அதையும் பார்த்துங்க. அப்பொருள் தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும் இப்படியால். இதுதான் உண்மை. பேருண்மை என்னன்னா, அந்த பரபிரமமாகிய பேரருவமாக இருக்கக்கூடிய இறைவன் வந்து இயந்து இந்த உலக உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி இந்த உலக உயிர்களோட அஞ்ஞானத்தை நீக்கி தன்னோடு அழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தினராய் ஆளுடையாராக அங்க வராரு பாருங்க. அது அப்படிப்பட்ட ஒரு பொருளாகவும் அந்த ஆளுடையாராகிய அந்த கையிலையில இருக்கக்கூடிய இறைவனை பற்றக்கூடிய அடியவர்களும் அந்த இறைவனை பற்றித்தான் நீ வந்து அந்த உச்ச நிலையை வந்து 36 தத்துவங்களையும் கடந்து இந்த உருவங்களை எல்லாம் கடந்து அதை அடைய முடியும். இப்படிதான் இதுதான் சிவஞானத்தோட உச்சநிலை மெய்ப்பாடு, மெய் உண்மை. இதுதான் உண்மை நிலை. இது இல்லாம இப்படியால் இது அன்றி, இதுதான் வந்து உண்மைங்கிறது இல்லாம தம் இசைவு தனக்கு வந்தவாறு பேசுறது என்னன்னு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்து இறைவன் உண்டா இல்லையா ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப என்னன்னா, உண்டுன்னு சொன்னவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, சரி இல்லைன்னு சொல்லி மறுத்து இருக்கிறாங்களா, அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு எவனாவது வந்து சிந்திக்கிறானா? அதெல்லாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டாமா? பல பேர் சரியான முடிவு உண்டா இல்லையான்னு கூட முடிவு இல்லாம வந்தவாறு வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சு வீணாவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பல கற்றறிந்தவர்களும் அப்படிதான் இருக்காங்க. ஞான நூல்கள்லாம் ஓதணும், ஞான நூல்களிலிருந்து வந்து பெரியோர்கள் வந்து பேசக்கூடியதெல்லாம் நம்ம கேட்கணும். இந்த ஞானத்தை நோக்கி ஒரு நாட்டத்தை வளர்ந்துக்கணும். உலகில் வாழ்வாக அது ஒரு புறம் இருக்கு, அதையும் வாழ்ந்து கொண்டு ஒரு புறம் வந்து ஞானத்தை நாடணுங்கிற எண்ணமே இல்லாம பலர் வந்து வாழ்ந்து முடிகிறார்கள் என்பதை நாம் இங்கே வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இதுவன்றி தம் இசைவை கொண்டுள்ளனா தனக்கு வந்தவாறு தனக்கு என்ன அந்த எல்லை இருக்கோ அறிவு, அதுக்கு தகுந்தாமல் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு ஏதாவது பொய்களை வந்து உரைக்கக்கூடியவர். அப்படி வந்து அந்த காலத்துல வந்து இருந்த சமணர்களும் புத்தர்களும் அப்படி வந்து பொய்யுரைக்கிறார்கள். அப்படி வந்து துப்புரவு இல்லாதவர்கள் சொல்றது அதுதான் சொல்றாரு. துப்புரவு இல்லாதார் துணிவு. அவர்கள் ஒரு முடிவு சொல்றாங்கல்ல, ஒரு பொருள் உரிவு சொல்றாங்களா, தவறான பொய்யுரை சொல்றாங்கல்ல, அவையெல்லாம் துகளாக சூழ்ந்து எழுந்தாருன்னு சொல்லி அற்புதமாக பாடுறாரு. இதுதான் ஞானசம்பந்தர் வந்து அற்புத நிகழ்வுல பால் உண்ட நிகழ்வு. சரி, இதை வந்து சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, இதுக்கு வேற ஏதாவது அகச்சான்று இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இதுக்கு எண்ணம் வரும்ல, வேற ஏதாவது அகச்சான்று இருக்கா? ஏன்னா இந்த சான்றுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டடங்கள், பழைய காலத்து கட்டடங்கள், பழைய காலத்து கல்வெட்டுகள், அந்த மக்கள் வாழ்ந்த மக்கள் அமைத்திருந்த ஊரோட அமைப்பு, அப்புறம் அங்க கிடைக்கக்கூடிய அவங்க உபயோகப்படுத்தி இருந்த பொருள்கள், இறைவணக்கம் தொடர்பாக ஏதாவது இருந்திருக்கா, ஏதாவது பொம்மைகள் அது கிடைக்குதா அப்படிலாம் பார்த்துட்டு, அப்புறம் எழுத்து மூலமான சான்று, கல்வெட்டு, அப்புறம் இந்த செப்பேடுகள்ல உள்ள எழுத்துக்கள், அப்புறம் வேற நூல் எழுத்துக்கள் மூலமாக உள்ள சான்று, இவைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து சான்றாக வைத்துதான் இந்த வரலாறை நாம் வந்து உருவாக்கி வந்திருக்கிறோம். பல காலமாக இந்த தொன்று தொட்டு இந்த வரலாறுகளை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் உருவாக்குவதற்கு முதன்மையாக சாரக்கூடிய இவைகள். இந்த சான்றுகள்ல வந்து எழுத்து மூலமான சான்றுகள் மிகவும் வந்து உயர்வு. அதை விட அந்த ஆச்சாரியாரே வந்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்தும், அந்த ஆச்சாரியாரை ஒத்த ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் மிகவும் உயர்ந்தது என்பதை நாம் வந்து இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். இங்க என்ன பண்றாரு ஞானசம்பந்தரே, மதுரையில வந்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்ச உடனே தந்தையார் சிவபாத எழுதிய பல காலம் பிள்ளையார் பிரிஞ்சிருக்குமே, அவர் போய் பார்க்கணும்னு போறாரு. அங்க போன உடனே இறைவனை வணங்கிட்டு திருமணத்துக்கு போறாரு. உள்ளவர்கள் வந்து அப்பா வந்திருக்காருன்னு சொல்லணும்னா அவர் எழுந்து வராரு. 2 பேரும் ஒருவரை முறையாக வணங்கி கொண்டோன்னு அப்ப வந்து நலம் விசாரிக்கிறாரு. நலம் விசாரிக்கும் போது அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், பல பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகிலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில். இந்த எண்ணில்ங்கிறது முக்கியமான வார்த்தை. கண்ணில் நல்ல அகுதூரம் கழுமல அவலநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. நல்லா இருக்காங்களா அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு கேட்கிறாரு. யாரை கேட்கிறாரு? தன்னோட தாயார கேட்கல, அங்க இருக்கக்கூடிய
தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்மையும் அப்பாவும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அடுத்த பாடல் என்னன்னா, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுற தான் எனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையால் அவளுடன் பெருந்தகை இருந்ததே. அடுத்து என்ன வினவுறாரு, அந்த பால் கொடுத்தார்ல சிவஞானத்தை, எண்ணறிய சிவஞானத்தை ஊட்டி அம்பிகை வழியாக இறைவன் பால் ஊட்டினார் பாரு, அது கேட்கிறார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுற தான் எனை ஆண்டவன் காதையார் அடையாளம் காதையார் குழையினான் கழுமல வளநகர் பேதையால் அவளுடன் பெருந்தகை இருந்தது. போதையார்னா மலர் போன்ற அம்பிகைன்னு அர்த்தம். போதையார் பொற்கிண்ணத்து, அவர் பொற்கிண்ணத்துல எனக்கு எண்ணறிய சிவஞானத்தை கொழுத்து தன்னோட திருமலை பாலையும் சிவஞானத்தையும் கொழுத்து ஊட்டினாங்களே, அந்த பாலை நான் உண்டன, அது பொல்லாது. யார் கொடுத்த பாலை நீ உண்டாயின்னு சொல்லி ஒரு குச்சியை எடுத்து எங்க அப்பா அடிக்க வந்தாரு. தாதையார் கோபித்து, முனிவரனா கோபித்து, தாதையார் சிவபாதையர் முனிவர கோபித்து தான் என்னை ஆண்டவன். அப்பொழுது என்னை ஆட்கொண்டவன் யாருன்னா அந்த தோளுடைய சிவனாக விடையேறி அங்கு இருந்த அம்பிகையுடன் இருந்த மலை சிகரத்தை அந்த கோபுர விமான சிகரத்தில் இருந்த பெருமாட்டியும் பெருமானம் தான் அந்த பெருமான். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதுன்னா தாதையார் முனிவுற தான் என ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர், அந்த சீர்காழிக்கு 12 பேர்ல கழுமலம் திருக்கழுமலம் ஒரு பேரு. பேதையால் அவளுடன் பேதையாகிய அந்த அம்பிகை இருக்காளா, அவளோடும் அந்த பெருந்தகையாகிய சிவபெருமான் இருக்காரா அப்படின்னு சொல்லி சுகமா இருக்காரான்னு ஒரு வினவுதல். அப்படி வினவுதல். இதை விட இல்லாம சுந்தரமூர்த்தி சாமிகள், சாதாரண சாமிகளா சுந்தரமூர்த்தி சாமிகள், முதலை உண்ட பாலகன சில ஆண்டுகள் கழிச்சு எந்த வயது அந்த குழந்தை எழுதியிருக்குமோ அதை இறைவனை வேண்டி உயிர்ப்பித்தவர். எத்தனையோ செய்திருக்கிறார். அதுல இது ஒரு குறிப்பா சொல்றான். அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு, ஊனமர் காழிதன்னுள் உயர் ஞான சம்பந்தருக்கு அன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் இடம் நனிப்பள்ளியதுன்னு நனிப்பள்ளி திருப்பதியத்தை நனிப்பள்ளிங்கிற ஊர்ல போய், அதாவது இங்க தாயார் ஊருன்னு சொல்லுவாங்க, திருஞான சம்பந்தரோட தாயார் ஊருன்னு சொல்லுவாங்க. அது அங்க அவருக்கு நினைவு வந்திருக்கலாம். ஊனமில் காழிதன்னில் உயர் ஞான சம்பந்தருக்கு அன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் இடம் நனிப்பள்ளி. இது ஞானம் அருள் புரிந்தார் அந்த உயர்ந்த ஞான சம்பந்தருக்கு, அந்த இறைவன் நன்னி இருக்கக்கூடிய இடம் இந்த நனிப்பள்ளியோ அப்படின்னு சொல்லி ஒரு வினவி இதை சுற்றார், இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு, இதற்கு அகச்சான்றாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கு என்று சொல்லி, இப்படியாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான அற்புத நிகழ்வுகள் இருக்கு. இது எல்லாருக்கும் பொதுவா தெரியும் ஒழிஞ்சு நுணுக்கமா தெரியாது. இதை போல அகச்சான்றுகள் இருக்குன்னு கூட பலருக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம எடுத்து இப்ப தொகுத்து எல்லோருக்கும் கொடுக்குறோம். இது நீங்க நல்லா உள்வாங்கி பிறருக்கு சொல்லணும். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி மக்கள் குழந்தைகள் அவங்கள கேட்க சொல்லுங்க. கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எல்லாமே சுட்டி டிவியும் அவங்க பெரியம்மாலாம் பெரிய டிவியும் அப்படிலாம் பார்த்து காலத்தை போக்கிட்டு இருக்காங்க. எப்பயாவது உணவு உண்ணும் போதாவது சொல்லுங்களேன். துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் நின்னன் திறனைன்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு. உணவு உண்ணும் போது கூட இறைவா உன்னுடைய பெருமையே பேசிட்டு இருப்பேன்னு திருவள்ளுவர் பதியத்தில் சொல்வாரு. துஞ்சும் போதும் தூங்கும் போதும் உன்னை பத்தி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். துற்றும் போதுன்னா உணவு உண்ணும் போது கூட உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்திலேயாவது இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்க துல்லியமாக நுண்மையாக நீங்கள் புரிந்து உள்வாங்கி கொண்டு அவர்களுக்கெல்லாம் எடுத்துரைத்து எப்படியாவது இறைவன்கிட்ட ஆற்றுப்படுத்துங்க. இந்த 5 எழுத்தை சொல்ல வையுங்க. திருநீரை முழுமையாக அணிய செய்யுங்க. அந்த திருவடியை இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லும் பொழுது திருவடியில எண்ணத்தை பொருத்துங்க. இறைவன் நமக்காக தாங்கி வந்திருக்கக்கூடிய அந்த அருட்திருமேனியை பாதாதி கேசத்திலிருந்து பாதம் வரையிலும் பாதத்திலிருந்து கேசம் வரையிலும் அவரோட அணிமணிகள் அவரோட திருவுருவத்தெல்லாம் உள்ளத்துல அடங்க எல்லாமும் எல்லா நலன்களையும் இறைவன் அருள்வார் என்று வாழ்த்தி இத்துடன் கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய.